வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் கிருஷ்ணாவும் கண்ணுக்குட்டியும். ஒரு ஊரில் கிருஷ்ணான்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு கண்ணுக்குட்டியை வளர்த்துட்டு வந்தான். அது ரொம்ப சுட்டியாக அழகாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு அதுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் ஊட்டிக்கிட்டு எப்போயுமே அந்த கண்ணுக்குட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அவள் அந்த கண்ணுக்குட்டிக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறது, விளையாடுறது, அது ஜாலியாக அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே கிருஷ்ணாவையும் அந்த கண்ணுக்குட்டியும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, இது என்ன ரொம்ப குட்டியாக இருக்குன்னு. ஆனால் அதெல்லாம் அவன் காதுக்குள்ளேயே வாங்கிக்கல. ஒரு நாள் ஊரில் திருவிழா வந்துச்சு. இவங்க ஜாலியாக சூப்பராக ரெடி ஆகிட்டு போயிட்டு அங்கே இருந்த ஒரு போட்டியில், டான்ஸ் போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. கண்ணுக்குட்டியும் கிருஷ்ணாவும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. கண்ணுக்குட்டி வேறு லெவலில் டான்ஸ் ஆடிச்சு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா இந்த கண்ணுக்குட்டி இவ்வளோ எனர்ஜியாக டான்ஸ் ஆடுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ப்ரைஸும் வாங்கிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப பெருமையாக கண்ணுக்குட்டியும் அந்த கோப்பையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒருத்தரோட தோற்றத்தை பார்த்து எப்பயுமே எடை போடக்கூடாது. நன்றி. வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் பொறுமையின் முக்கியத்துவம். ஒரு ஊரில் நிஷ்ன்னு ஒரு பையன் இருந்தான். அவங்க தாத்தா அவனுக்கு ஒரு சீடு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த சீடு போட்டு நீ வளர்த்தனா ஒரு பெரிய மரமாக வரும்னு சொன்னார். சரின்னு அவங்க தாத்தா ஹெல்ப்போடு அவர் அந்த சீடை மண்ணில் போட்டு நட்டினார். டெய்லியும் தண்ணி ஊற்றுனாங்க. மாற்றி மாற்றி அவங்க தாத்தாவும் பேரனும் நிஷும் டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு பொறுமையாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக செடி முளைக்க ஆரம்பிச்சது. அவனும் டெய்லி தண்ணி ஊற்றி அது ஹாப்பியாக பார்த்துக்கிட்டான். ஆனால் அவனுக்கு பொறுமையே பத்தலை. இது என்னடா வளரவே மாட்டேங்குது, இதுக்குள்ளே இருக்குன்னு ஒரே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு, அவங்க தாத்தா சொன்னது. பொறுமையாக இருக்க சொன்னாங்கல்ல அப்படின்னு ஞாபகம் வந்தோடனே டெய்லி தண்ணி மட்டும் ஊற்ற சொன்னார் அவங்க தாத்தா. சரின்னு அது மட்டும் ஊற்றி ஒரு வருஷம் பொறுமையாக இருந்தோடனே ஒரு பெரிய மரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் பழமும் காய்ச்சுது. அவங்க தாத்தாவும் நிஷும் உட்காந்து ஜாலியாக கதை பேசிட்டு இருந்தாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்மளுக்கு ஏதாச்சும் வேணும்னா பொறுமையாக இருந்தால் போதும், கண்டிப்பாக அது சக்ஸஸாக வந்து முடியும். நன்றி. வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் பீமும் பாப்பாயும். ஒரு அழகிய ஊர். அந்த ஊரில் நம்ம பீம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் செட்கி கேட்குறா பீம் கிட்ட, எப்படி பீம் நீ எப்போயும் எனர்ஜியாகவே இருக்க அப்படின்னு. அதுக்கு பீம் சொல்கிறாரு, நான் எப்போயும் டெய்லியும் ப்ரோட்டீன் லட்டு சாப்பிடுவேன், அதனால தான் நான் எனர்ஜியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. அன்றைக்கி ஒரு படகு வந்துச்சு அவங்க ஊருக்கு. அதில் இருந்து பாப்பாயின்னு ஒருத்தர் இறங்குனார். அவர் கையில் ஸ்பினாச் வச்சுருந்தார். சோட்டா பீம் போய் அவரை வெல்கம் பண்ணிவிட்டு, என் பேர் பீம், இதான் எங்கள் ஊர், இதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு லட்டு கொடுத்து வெல்கம் பண்ணுறாரு. இல்லைனா லட்டு சாப்பிட மாட்டேன், நான் ஸ்பினாச் தான் சாப்பிடுவேன் என்னோடய ஸ்ட்ரென்த்தனிங்க்கு அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாம், அப்படியா, அப்போது ஒரு போட்டி வச்சுக்கலாம், யார் வின் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம், லட்டு சாப்பிட்றவங்களா ஸ்பினாச் சாப்பிட்றவங்களா அப்படின்ங்கிறாங்க. ஓகேன்னு 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. சரின்னு போட்டிகள் ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு போட்டி என்னன்னா கை மல்யுத்தம். 2 பேரும் நல்லா தான் விளாண்டாங்க. ஆனால் ஃபைனலில் பாப்பாய் வின் பண்ணிட்டார். அடுத்த ரவுண்டு கயிறு பிடிச்சி இழுக்கிறது. 2 பேரும் ரெடியாக இருக்காங்க. 2 பேரும் செம எனர்ஜியோடு விளாண்டாங்க. மாற்றி மாற்றி இழுத்து நல்லா விளாண்டாங்க. ஆனாலும் 2 பேருக்கு எனர்ஜி போகாமல் அந்த மேட்ச் டை ஆயிடுச்சு. அடுத்தது பெரிய கல் தூக்கிறது. அசால்ட்டாக 2 பேரும் அந்த கல்லை தூக்கி மேலே பிடிச்சிட்டாங்க. 2 பேரும் அதுலேயும் டை ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்து மேலே அப்படியே நின்று பேலன்ஸ் பண்ணுறது, அந்த மரப்பலகையில் 2 பேரும் அதுலேயும் டை ஆயிடுச்சு. ஃபைனல் ரவுண்டாக ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 2 பேரும் அவங்க எனர்ஜிக்கு ஸ்பினாச்சும் லட்டும் சாப்பிட்டுக்கிட்டு ஓடினாங்க. நல்லா ஓடி இதில் பீம் வின் பண்ணிட்டாங்க. ஒரு மேட்ச் பாப்பாய் வின் பண்ணியிருந்தாங்க, அடுத்த மேட்ச்
பீம் வின் பண்ணிட்டாங்க, மித்த எல்லாமே டை ஆயிடுச்சு. இதிலிருந்து 2 பேருமே ஈக்குவலாக வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க 2 பேருமே. பீம் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக எல்லாருமே கீரையும் நல்லா சாப்பிட்ணும், அப்போ தான் நம்ம மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஸ்பினாச் கொடுக்குறாங்க. நம்ம பாப்பாயும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நல்லா வெஜ்ஜஸ் சாப்பிட்டா நம்ம உடம்பு எப்போயும் எனர்ஜியாகவும் இருக்கும், மசில் ஸ்ட்ரென்த்னிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? எப்பயுமே நம்ம ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்ணும். வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு. நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் யானையும் தையல்காரரும். ஒரு ஊரில் ஒரு யானை இருந்துச்சான். அந்த யானை எப்பொழுதும் பக்கத்தில் கிராமத்துக்கு போய் தண்ணி தாகடிக்கும்ல, அந்த ஆறில் போய் தண்ணி குடிச்சிட்டு வருமா. வரும்போது அங்கே இருக்கிற மக்கள் அந்த யானைக்கு பிடிச்ச வாழைப்பழம், அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அது கொடுப்பாங்களாம்மா. வாழைப்பழம், கரும்பு, எந்த பழமாக இருந்தாலும் கொடுப்பாங்களாம். அப்போது அங்கே ஒரு பொல்லாத தையல்காரர் இருந்தாராம். பாவம் இந்த யானைக்கு அவரும் ஏதோ கொடுக்க போகிறான்னு நினச்சி தும்பிக்கையை நீட்டினா ஊசி எடுத்து குத்திட்டாராம். அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ரொம்ப வலிச்சதான். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருப்பி ஆற்றுக்கே போயிடுச்சான். ஆற்றுக்கு போய் கொஞ்சம் நேரம் தண்ணியிலே இருந்துட்டு அந்த தும்பிக்கை ஃபுல்லாக தண்ணி எடுத்துட்டு திருப்பி அந்த தையல்காரர் எங்கே இருந்தாரோ அங்கேயே வருதான். அந்த தையல்காரர் யோசிக்கிறார், எதுக்கு திருப்பி யானை நம்ம கூட வருது அப்படின்னு. அவர் யோசிக்கும் போதே அந்த தும்பிக்கையிலேருந்து தண்ணி அப்படியே தையல்காரர் மேலே ஊற்றிருச்சான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒருத்தங்க அன்பு காமிச்சா திருப்பி அது நம்மளுக்கு அன்பு காமிக்கும். நம்ம ஒருத்தங்களுக்கு கஷ்டப்படுத்தினா திருப்பி அந்த கஷ்டம் நம்மளுக்கு தான் சேரும். அதனால எல்லாரும் அன்பு காட்டணும் எல்லாருக்கும் மேலேயும். நன்றி. வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கதை பேர் உண்மையான அன்பு. ஒரு ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்துக்கிட்டு வந்தாராம். அவரோட பேர் மகத். அவர் ஒரு பால் வியாபாரி. எப்பயும் அவரோட மாட்டை கூட்டிகிட்டு போய் பால் கறந்து அந்த பாலை விற்று மார்க்கெட்டில் காசு எடுத்துகிட்டு வருவார். இதுதான் அவரோட டெய்லியும் வேலை. பால் கறந்து பாலை போய் விற்றுட்டு காசு எடுத்துகிட்டு வருவார். அப்படி ஒரு நாள் என்னாச்சுன்னா அந்த மாட்டுக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அந்த மாட்டால் பால் கறக்கவே முடியல. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ, இந்த மாடு இனிமேல் யூஸ் ஆகுது போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் எடுத்துகிட்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுட்டார். அந்த மாட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டார். ஆனால் அந்த மாடு திரும்பி அவங்க வீட்டுக்கே வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு வழி தெரியும். இவர் ரொம்ப கோவமாக ஒரு குச்சி எடுத்து, இன்னமே நீ வருவியா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அடித்து நல்லா விரட்டி விட்டார். உடனே அந்த மாடு அங்கேருந்து ஓடிடுச்சு. ஆனால் அந்த மாட்டுக்கு எங்கே போகிறதுனே தெரில. அந்த ஊரையே திருப்பி சுற்றிட்டு வந்துச்சு. அங்கே சந்துன்னு ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தார். அவர் அந்த மாட்டை கவனித்தார். அச்சச்சோ, இந்த மாடை யாரோ அடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த மாட்டை போய் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவர் அந்த மாட்டை பிடிச்சி கருணையாக அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து அவர் வீட்டு பக்கத்துலேயே கட்டி வச்சிட்டார். கட்டிட்டு அந்த மாட்டுக்கு தேவையான மருந்தெல்லாம் போட்டுட்டு அது சாப்பிட்றதுக்கு புல் எல்லாம் கொடுத்து டெய்லியும் அன்பாக அதை பார்த்துக்கிட்டாரு. அதோட காயமும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வந்துருச்சு. கொஞ்ச நாள் கழித்து அந்த மாடும் ஒரு கன்றுக்குட்டியை போட்டுருச்சு. கன்றுக்குட்டி போட்ட உடனே அந்த மாடுக்கு பால் கறக்க ஆரம்பிச்சிருச்சு. பாலும் வந்துருச்சு. அந்த கன்றுக்குட்டி குடிக்க போக எவ்வளோ பால் இருக்கோ அவர் அந்த மிச்ச பாலை போய் மார்க்கெட்டில் கொடுத்து விற்று காசாக்கிக்கிட்டு வந்தார். டெய்லியும் இதே மாதிரியே அவர் பண்ணார். அவரோட வறுமை போய் நல்ல பணக்காரனாக ஆயிட்டார். இது பக்கத்தில் இருந்து அந்த மகத்துன்னு ஒருத்தர் இருந்தாங்கல்ல, அவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஆஹா, இது நம்ம மாடாச்சே, இதுக்கு உடம்பு சரியாயிடுச்சு போல இருக்கு, நம்ம போய் சந்துக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவர் போய் சந்துக்கிட்ட கேட்டார்.
சந்து சந்து இது என்னோட மாடு, எனக்கு பால் கொடுத்துட்டு இருந்துச்சு, திருப்பி எனக்கே கொடுத்துரு அப்படின்னு சந்து கேட்டார். சந்து கிட்ட மகத் கேட்டிருக்காரு. உடனே சந்து, எனக்கு தெரியும் உன்னை பற்றி, அதுக்கு உடம்பு சரியாமல் போனோடனே நீ அதை விரட்டி விட்டுட்ட அடித்து, நான் தான் அதை அன்போடு பார்த்துக்கிட்டேன், அதனால் என்னோட மாட்டை நான் யாருக்கும் கொடுக்க முடியாது, அது என்னோட மாடு, அது என் கூட தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. உடனே அந்த மகத்து பஞ்சாயத்துக்கு போய் பேசலான்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற அந்த கிராம பஞ்சாயத்துக்கு போய் அவர் நடந்ததெல்லாம் சொல்லி இதுக்கு நியாயம் கேட்டார். சரி, நாளைக்கு நீங்கள் 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சந்துவும் மகத்தும் அடுத்த நாள் காலையில் அவங்கக்கிட்ட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாட்டையும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. மாட்டையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு எங்களால் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, 2 பேருக்குமே அந்த மாடு பொதுவான சொத்து தான், ஆனால் இதுக்கு எங்களால் எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாட்டையே கேட்போம், அந்த மாட்டு யாருக்கிட்ட வருதோ அவருக்கு தான் அந்த மாடு சொந்தம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க 2 பேரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்களாம். மாட்டுக்கு 2 பக்கமும் அந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தரும் நிற்க வச்சாராம். அதுக்கப்புறம் மாட்டோட கயிறு கழட்டி விட்டுட்டாங்களாம். கழட்டி விட்ட உடனே அந்த மாடு சந்துவை நோக்கி தான் போச்சான். சந்துக்கிட்ட போய் அதோட அன்பை காமிக்கிற விதத்தில் அது அவரோட கையை காலெல்லாம் நக்க ஆரம்பிச்சிருச்சான். அது பார்க்குறதுக்கே எல்லாருக்கும், பாரு இது எவ்வளோ அன்போடு இருக்குது சந்துக்கிட்ட, அதனால் இந்த மாடு சந்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே சந்துவும் அந்த மாட்டை அன்போட பார்த்து அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாராம். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? உண்மையான அன்பு தான் எப்போயும் நம்மளுக்கு இருக்கும். ஒருத்தர்கிட்ட உண்மையாக அன்பு காமிச்சோம்னா அது நம்மளுக்கே திருப்பி கிடைக்கும். நன்றி.